Thanks to 24/7 Progressive Director for this organizing this great function, retirement function. இந்த விழா மிக அருமையான விழா. இந்த விழாவில் தான் ஒரு சிறந்த பேராசிரியரின் வாழ்க்கை சரித்திரத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இங்கே உதடுகள் சிரித்தாலும் கூட உள்ளங்கள் அழும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல பேராசிரியரை நம் இனிமேல் இங்கு பார்க்க முடியாது என்பதுதான் அது. இருந்தாலும் காலம் அப்படித்தான் வழி நடத்தி செல்லும். கத்தியை எடுத்த கைகளின் ரணங்கள் ஆறிவிடும். ஆனால் கத்தியால் குத்தப்பட்ட இதயம் இரத்தம் கசிந்து கொண்டே இருக்கும் என்பதை நன்கு உணர்ந்தவர்தான் இன்றைய விழா நாயகர். மிக அருமையான மனிதர். யாரையும் கஷ்டப்படுத்தும்படி இவர் நடந்து கொள்ளதே இல்லை. அப்படி அருமையாக பேசுவார். மென்மையாக பேச தெரிந்தவர் தான் ராஜா ஃபாதர் ஐயா. ஃபாதரில் சிறந்த ஃபாதர் எந்த ஃபாதர் என்று கேட்டால் அவர் ராஜா ஃபாதர் தான். ஏன் என்று கேட்டால், ஒரு முறை எனக்கு யோகா நாளில் ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அதற்கான யோகா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரையும் உணவு ஏற்பாடையும் செய்ய சொன்னார்கள். நானும் சரி என்று எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன். அப்பொழுது ராஜா ஃபாதர் என்னிடம் சொன்னார், மிக குறைந்த விலைக்கு உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஐயா, இதை விட குறைவாக கிடைக்காது என்று சொல்லிவிட்டேன். ஆனால் அவர் விடவே இல்லை. தன் மகனை அழைத்து சென்று பாண்டிச்சேரி முழுவதும் சென்றார். அங்கு சென்று எல்லா ஹோட்டல்களுக்கும் அவரை பைக்கிலேயே தன்னுடைய மகனை அழைத்து சென்றார். அப்படிப்பட்ட பொறுமை மிகுந்த மகன் அவர். மகன் தந்தைக்கு ஆற்றும் நன்றி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்னும்படி அந்த நல்ல மகனை பெற்றிருந்தார். இப்படிப்பட்ட மகனை பெற்றதற்கு அவர் வரம் செய்திருக்க வேண்டும். அதே போல மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்வார்கள். அப்படி ராமனுக்கு ஜானகி கிடைத்தது போலவே இவருக்கும் ஒரு ஜானகி கிடைத்திருக்கிறார். அம்மையார் வேலம்மாள் கல்லூரியில் ஆசிரியராக இருக்கிறார். மிகப்பெரிய பள்ளி, எத்தனையோ வகுப்புகள் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த பள்ளியில் பணியாற்றி கொண்டே மிக அழகாக அவருடைய உடல்நலத்தில் அக்கறை கொண்டு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார். இப்பொழுது இந்த விழாவிற்காக அவர்தான் இங்கே இருக்கக்கூடிய பெண் பேராசிரியர்களுக்கு எல்லாம் புடவைகள் எல்லாம் எடுத்து கொடுத்து தன்னுடைய கடமையை அந்த அளவிற்கு நம் கல்லூரியின் மீது மிகுந்த பாசம் கொண்டவர். நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பார்கள். அதுபோல இவர் மேன்மேலும் சிறப்புற்று நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுவோம். நன்றி, வணக்கம்.